guys, welcome back to this story. இந்த வீடியோல பல விதமான காமெடியை அடுக்கு வரிசையில கொண்டு வந்திருக்கோம். சோ ஒரு நொடி கூட வீணாக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம் பேசலாமா? அதுக்கு நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பொருளுக்குமா? என்னது இது? ஒருவேளை நைட்டோட நைட்டா எதனா பெரிய மலைப்பாம்பு நடு ரோட்ல போயிருக்குமோ? வீட்டு வேலை செய்யும் போது மனைவிமார்களை பக்கத்துல வைக்க கூடாது. ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து கொடுன்னு சொன்னேன். ஆக்டிங் தான், ஆனா ஆக்டிங்காக அங்கெல்லாம் படுக்க முடியாது. தேடி பிடிச்சி பெட்ல தான் படுப்போம். ஆயா இப்பயே எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களோட பீக் டைம்ல எப்படி இருந்திருப்பாங்க. கப்பல் கோல்ஸ்னா இப்படி இருக்கணுங்க. ஏரி வேலை போயிட்டு வந்து ஆட்டத்தை பார்த்தீங்களா? அது எப்படி கரண்ட் ஆஃப் பண்ற கேப்ல 1 கிலோ ஃப்ரைட் ரைஸ் காலி ஆகும்? நல்லா தானங்க பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க. எதுக்கு திடீர்னு முன்னாடி வரீங்க? அவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமாங்க? ஒவ்வொரு பல்லுக்கும் ஆயிரக்கணக்கில் நிக்கிறாங்க லைன்ல. என்ன சாப்பாடு சூடே இல்லாமட்டு தூக்கி வீச அப்புறம் இப்படிதான் கொண்டு வரணும். மனசுக்குள்ள பாரத்தை போட்டு தீ மேல ஓடுங்கன்னா நான் வேணா மனசோட ஓரத்துல வச்சுட்டு ஓரமா ஓடுவான்னு கேக்குறாரு. இந்த மாற்றவைக்க வீடியோல பார்த்துட்டு சரி கூட இருக்கவங்களும் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்கிங்க போட. இதுக்குதான் லைட் வெயிட்டா இருக்கிற ஆளை வச்சு நம்ம எந்த வேலையிலுமே இறங்கிடக்கூடாது. கணவனே கண் கண்ட தெய்வமாங்க. அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம எப்படி கும்பிடணும்? கல்புரம் ஏத்தி கும்பிடணும். மணமகள் சந்தோஷமா ரசகுல்லாவை எடுத்து மாப்பிள்ளை கிட்ட ஊட்ட, மாப்பிள்ளையாச்சே கெத்தாச்சே வாங்குவாரா? மலைக்குள்ள உட்காந்து சாப்பிட்டா வியூஸ் வர மாட்டேங்குதுன்ட்டு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட. ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டும் போது கூட அவ்வளவு காதலோட பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இவர் பண்றாரு. பல வருஷமா பொண்ணு தேடி உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது. எப்படி நினைக்கிறீங்க மாப்பிள்ள? வெயிலுக்கு தாகத்தால கஷ்டப்படுறாங்கன்னு ரோஸ் மில்க ஃப்ரீயா கொடுத்தா நியாயமா இது? அண்ணன் மாதிரி இருக்கணுங்க. இந்த பக்கமும் போக கூடாது, அந்த பக்கமும் போக கூடாது. நம்மளும் என்ன பண்றோம்னே தெரியக்கூடாது. குழந்தைங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்து விளாடணும்னு அடிச்சு துரத்திட்டா குழந்தையாவே மாறி வந்திருக்கிறாரு. மீட்டர் டேப்பை சுத்தி பர்சுக்குள்ள வச்சு ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க. உங்க வீட்டுல மாமியார் மருமகள் சண்டை வராதா? வருமே. ஒரு ஸ்டெப்பு கூட போட்டாங்கன்னா வரும். சாதாரணமா தள்ளனா தள்ள முடியலையாமா, ஒரு சாய் குடிச்சிட்டு வந்தா தள்ள முடியுதாமா. இது அந்த ட்ரெயின் லோகோ பைலட்டுக்கு தெரியுமா? ஏங்க எங்க போனாலும் சரிங்க, இந்த கட்டப்பையும் துணிப்பையும் அம்மாக்கள் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. வீட்டுல பிரச்சனை அதை வீட்டோட முடிச்சிங்கம்மா. இப்படி ஹைவேக்கெல்லாம் கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? மற்ற காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் ஆடும் பொழுது அழகா இருக்குது. ஏன் நம்ம காலேஜ் மட்டும் இப்படி இருக்குது? கண்ணாடியில எங்க 3 பேரோட முகத்தை பார்த்துக்கிட்டு போனோம். ஆனா மேல இருந்து எங்களை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லலாம் ட்ரை பண்ணி சொல்ல முடியாம தவிச்சிருக்கிறீங்களா? ஏன் காருக்குள்ள என்னடா நடக்குதுன்ட்டு ஓனர் பயந்து போய் திறக்க. ஃபுல் ரைடர் செட்டப்ல ஸ்கூட்டில போயிருப்பாரு போல. அதான் தம்பி இப்படி பாக்குறான். இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட இளநீ பாருங்க, ஒரு பக்கெட் தண்ணி கிட்ட வருது. வரும் எப்படிங்க வராது? டேங்க்ல இருக்க வரைக்கும் வரும். எப்படிங்க அவங்களோட முடி இவ்வளவு சில்கியா அழகா இருக்கு? சாதா ஸ்டூடெண்ட் மேக்ஸ் எப்படி எழுதி போடுவாங்க? இதே அபாக்கஸ் ஸ்டூடெண்டா இருந்தா இன்ஸ்டால ஸ்டோரியில போஸ்ட் பண்ணு, கேஷுவலா ஒரு போஸ்ட் கொடுமான்னா வண்டி 10 நிமிஷம் தான் நிக்கும். போறவங்க போயிட்டு வாங்கன்னாரு. போயிட்டு திரும்பி பார்த்தா பஸ்ஸ காணோம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளுங்க. உங்க காரா? சாரி சார். உண்டிகோல் திறமைய மாப்பிள்ளை முன்னாடி காமிக்க. மாப்பிள்ளை கண்ணில் இருக்கிற பயத்தை நோட் பண்ணீங்களா? நீங்க மெட்ரோக்குள்ள சம்சா சாப்பிடுறது பிரச்சனை இல்லமா, பெருஞ்சிரவத்தை எதுக்கு கீழே போடுறீங்க?
2 லட்ச ரூபா போட்ட பட்ஜெட் கல்யாணத்து 10 லட்ச ரூபா ஆகி போச்சான். அதை தலையில வேட்டி கட்டுன்னு போறேன். பேச்சுலர் பசங்க உங்களுக்கு வாடகை கொடுத்தா தண்ணியை புடிச்சு வச்சு மீனை கொடுக்குறீங்க நீங்க. மனிதாபிமானம் உள்ள மனிதருங்க 10-15 குருவி வந்தா கூட வாடகை இல்லாம தங்க வைப்பாரு. ஒரு பெரிய மனுஷன் வந்து கேக்குறேன், கவனிக்க கூட வேணாம், எதுக்கு துரத்தி உதைக்கணும்? ஆன்லைன்ல தூக்கி சப்பாத்தியை போட்டா சுத்தி அவங்க கையில வரும், வீட்டுல சுத்தலாம் வருமா? நடு காட்டுக்குள்ள உட்காந்துட்டு என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாருன்னு பார்த்தா ரொம்ப தேவையான ஒரு பொருள் தான். 10 ரூபா நோட்டையே 10 பேர் தையல் போடுறோம், எங்க கிட்ட வந்து 1000 ரூபாய் கேக்குறிய. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்கப்பா, கேம்லயே இந்த உதைக்கிறாங்கன்னா அப்ப விளையாட்டா இந்த பொண்ணை பாத்துருக்கீங்களான்னு வரைஞ்சு வச்சதை யதார்த்தமா கேட்க அவரும் பதார்த்தமா இந்த வீட்டுல போய் பாருங்க, இந்த வீட்டுல இருப்பான். குரங்கு வேஷம் போட்டுட்டு கூட்டத்துல பூந்துட்டான். அப்புறம் என்ன, பர்ஃபியூம் அடிச்சாதான் பொண்ணுங்க வரும்ன்றது பழைய ஸ்டைல. இப்பெல்லாம் கொடையை தூக்கின்னு மலையில வராங்க. அப்படி தத்ரூபமா வரைஞ்சிருக்கிறாங்க. எப்படியா நீங்களே பாருங்களா. திடீர்னு மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளார போயிட்டு ராப் சாங் பாட ஆரம்பிச்சீங்கன்னா அப்படிதாங்க பாப்பாங்க. கேட்டாங்களா? சிவபெருமானுக்கு ஃபவுண்டேஷன் போட சொல்லி கேட்டாங்களா? நான் ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர், ஒரு அழகான போஸ் கொடுங்கன்ட்டு போஸ் கொடுக்க வச்சுட்டு ஒரு கிளம்பி போயிட்டாரு. நல்லா வெறித்தனமா 100 கிலோமீட்டர் வேகத்துல சாப்பிடும் போது தான் கேமரா தூக்கிட்டு வந்துடுறாங்க. எந்த வேலை செஞ்சாலும் முழு திருப்தியோட செய்யணும், அது மாப்புற வேலையா இருந்தாலும் சரி. மேல இருக்க வேண்டிய ஃபேனு கீழே இருக்குது, கீழே இருக்க வேண்டிய செருப்பு கையில இருக்குது. என்னக்கா நீங்க ஸ்டூடண்ட்ஸ் நடுராத்திரி 12 மணிக்கு எழுப்புனா கூட ஃபார்முலாவை மனப்பாடமா சொல்லணும். பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கதவு தட்டி ஓடி பிராங்க் பண்ணி தானே பாத்துருக்கீங்க, இது புதுசு. இந்தாடி ஐஸ்கிரீம், தேங்க்ஸ்மா. வழி போகனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிற புண்ணியவதி. ஏங்க 2 வீலர் ரவுண்டு கேக்குற மாதிரி சாவியை கொடுங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னா அவர் இறங்கி துரத்தாம விட்டாரு. அக்கா முரட்டுத்தனமா முறைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா உண்மையிலே சிரிக்கிறாங்க. கொஞ்சம் பயங்கரமான திறமை தாங்க. நாங்க பேசன நீங்க அம்பத்தூர்ல போனா சட்டை ஆவடியில வருது. பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு ஸ்டேஜ் போட்டுருக்காங்க, அதானே அவ்வளவுதாங்க, பர்ஃபார்மரே வந்துட்டாரு. கீழ இருந்து மேல போறதுக்குள்ள மொத்தமா மாறிட்டீங்களே சார். பொதுமக்களை சங்கடமூட்டும் சில விஷயங்கள் அக்கா சொல்ல பாயிண்ட் நீங்க தான்க்கா. பந்து அடிக்கிறதுலாம் பழசுங்க, பேட்டை தூக்கி வீசு. பேச்சே கிடையாது, ஸ்ட்ரைட் ஆக்ஷனா, ஆக்ஷனும் கிடையாது. திருடவே வேண்டாம், பக்கத்துல போய் நின்னாலே போன் பர்சன் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, அப்புறம் உட்காந்து அழுவாங்க, அது வேற விஷயம். ஏன் தலைவரே ஐபோனை உள்ள அன்பாக்ஸ் பண்ண விட என்ன பேசுற, லைட்டிங் முக்கியம் குமார். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கே பிரஷர் ஆகுது, மிக்ஸி ஜாருக்கு ஆகாதா? 3 செங்கலை வைத்து தண்ணிக்குள்ள நடப்பது எப்படின்னு ஒரு வீடியோ டுட்டோரியல் சரியில்லையோ. 7 உட்காந்து ஷோ பார்த்துன்னு இருந்தா பாத்ரூம் மக்களை தண்ணி ஊத்திட்டு போற. ஏன் லவருக்கு துணி எடுக்க போறான்னா, சரி இந்த லவருக்கு கிஃப்டா இதையும் சேர்த்து கூடுறான்னா. என்ன தெரியுது, நம்ம பொண்ணு பிறந்த நாளுக்கு அவ ஃப்ரெண்ட் சாந்தி கொடுத்தாலாம். நான் மார்க்கெட்டிங்க இளநீ தண்ணி உள்ள பூந்து வராருங்க. ஆன்லைன்ல வர ரீல்ஸ் பார்த்து நீங்க மேக்கப் போட்டது ஓகே, பக்கத்துல இருக்கிறவரு நான் பாவம் பண்ணாரு. என் வைஃப் சைனால இருந்து வந்த வைஃப் சாப்ஸ்டிக்ல தான் சாப்பிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வண்டி லாக் ஆகி நின்றுச்சுன்றான். கொண்டு வா எப்படிங்க கொண்டு வர? பீச்சுக்கு போறதெல்லாம் பழைய ஸ்டைல், பீச்சை கொண்டு வரதுதான் புது ஸ்டைல். கொல்லிக்கு யூரியா போன எப்படி இருக்குது பாரு, நான் தின்னு பார்த்துட்டு சக்கரை கம்மியா இருக்குதான். இறந்திடவா
நீ பிறந்த கடல் கணி சேனல்ல ஒரு 3 மாசத்துக்கு வீடியோ போட முடியாத காரணத்தால அந்த வீடியோவெல்லாம் தூக்கி இதுல போட்டு இதுல போடுற வீடியோவை ஹூமன்ஸ்ல போட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா.